ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி அரைச்ச விழுதுலாம் சேர்த்து சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கியிருக்கு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரைச்ச விழுதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சில்லி சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கபாப் மசாலா 1 ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க வவ்வால் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடுறேன். சங்கரா மீனில் இன்னொரு கலரில் ஃபிஷ் இருந்தது, அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட ஃபிஷ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இறங்கி வரும். தோசைக்கல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மீன்லாம் உதிராமல் வரும். ஒன் சைடு நல்லா வெந்து வந்திருக்கு, திருப்பி விட்டுடுறேன். மசாலாலாம் உதிராமல் நல்லா ஃபிஷ்ஷோட கோட்டிங் ஆகிருக்கு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மசாலாலாம் உதிராமல் நல்லா கோட் ஆகிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.